ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? பூரி பார்த்தீங்களா, தாரா கூட சேர்ந்துட்டு என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ககன் என்னன்னா தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த பூரி என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம கல்யாணம் துருவா கூட நடக்கணும்னா நம்ம ககனாவையும் பூமியும் பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க இந்த பூரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ககன் வந்து தன்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நம்ம பூரியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பூரி தன்னோட வாழ்க்கைக்காக அண்ணனோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூரி வந்து நினைக்கிறாங்க, பூமி என்ன அடிச்சுட்டா, அது மட்டும் இல்லாம துருவாவோட வெளியே போனதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போகக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றேன் என்ன அப்படின்னு தாரா நல்லவன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இந்த பூரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாரா சொல்றாங்க, உங்க குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, ஆனா அவ எதுக்கு உன் மேல இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பூமி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூரிய கை நீட்டி அடிச்சிருப்ப. அவ எங்க வீட்டு மருமகள் ஆக போறா, அவளை போயிட்டு எப்படி நீ கை நீட்டலாம்? அது மட்டும் இல்லாம உனக்கும் அவளுக்கும் என்ன உரிமை இருக்கு? மகன் தான் உன்னை வீட்டு விட்டு துரத்திட்டர்ல, அது எனக்கு உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். அவருக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அதுக்காக எதுக்கு நீ அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா ககனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பூமிக்கு வந்துச்சு பாருங்க. டென்ஷன் ஆகி நம்ம தாராவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு, இன்னொரு தடவை எனக்கும் ககனுக்கும் டிவோர்ஸ் பத்தி பேசினேன் நாக்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெளுத்து வாங்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. ஆனா தாரா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பூமி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்னு. தாரா பூமி கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில மட்டும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப அமைதியான கேரக்டர், என்ன சொன்னாலும் பயந்து ஒதுங்கி போயிடுவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க போல. ஏய், நீ என்ன சொன்னாலும் இந்த பூமி அமைதியா போவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட புருஷன் மேல மட்டும் நீ கை வச்ச கையவே துண்டு துண்டா உடைச்சு போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம என்னோட புருஷனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறன்னு நினைக்கிறியா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? பூமி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மாசா பேசுறாங்கன்னே சொல்லலாம். தார சொல்றாங்க, இங்க பாரு, ககன் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டார்ல, வீட்டை விட்டு என்ன அவரோட வாழ்க்கையில இருந்தே உன்னை துரத்தி விட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நீ வாழ்க்கை ஃபுல்லா ககன் ககன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையிலே வாழ வேண்டிதான். பூமி சொல்றாங்க, இங்க பாரு தாரா, அவரு வீட்டை விட்டு துரத்தலாம், வாழ்க்கையில இருந்து கூட துரத்தலாம், ஆனா அவர் மனசுல இருந்து என்ன என்னைக்குமே துரத்த முடியாது, அவர் மனசு ஃபுல்லா நான் தான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல இதை கேட்டுட்டு தாரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். உடனே பூமி சொல்றாங்க, இங்க பாரு தாரா, ககனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் வாயிலேயே ஓங்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பூமியை டென்ஷன் ஆக்கி பாக்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த தாரா. உடனே வந்து தாரா வந்து பூரி கிட்ட சொல்றாங்க, என்ன பூரி இவ இப்படி பேசிட்டு இருக்கா, நினைச்சதை விட பயங்கர மோசமால இருக்கா, அவ என்ன சாவடிச்சிருவாளாம். உடனே இது கேட்டுட்டு வந்து துருவா சொல்றாங்க, இங்க பாரு தாரா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ பேசினதுக்கு உன்னையும் ககனையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு துருவா சொல்ல இதை கேட்டுட்டு தாரா ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம அபூர்வாவை தான் பார்க்க போறாங்கன்னு சொல்லலாம். என்ன ஆண்டி, நீங்க என்கிட்ட என்னென்னவோ சொன்னீங்க, ககனையும் இந்த பூமியையும் எப்படியாவது பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னன்னா இதை பார்த்து ரொம்ப ஓவராவே பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு தாரா, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் இங்க ஒரு விஷயமும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ககன் பூமியை அவனோட வாழ்க்கையில இருந்தே துரத்திட்டான், அவ சென்டிமெண்டா சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பா, நீ அதெல்லாம் காதுல போட்டுக்காத, நீ ககனை எப்படி கல்யாணம் பண்றது அப்படி மட்டும் யோசிச்சுட்டு உன் கூட எப்பவுமே நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம அபூர்வா கிட்ட நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி அப்பாக்கு மட்டும் சோபா சந்திராக்கு பின்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அப்பா என்னமா பண்ணுவாரு உங்களை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன என்ன நட்சத்திரம் பண்ணுவாங்க, அவங்களோட கதையே முடிச்சிருவாங்க பாவம். அதுக்கப்புறம் மம்மி மம்மி நீங்க அழுவ வேண்டியதான். பாரு, உனக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, அவருக்கு ஏற்கனவே என் மேல சந்திக்க வந்து என் மேல கைய வச்சுட்டாரு, அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு நாடகம் ஆடிட்டேன்ல, அப்ப என்ன பண்ணாரு, அவரு எல்லாத்தையுமே நம்பிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா, அவரு அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு என் மேல, அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் என்ன விரும்பிட்டு இருக்காரு, அதனால என்ன ஆதாரம் கிடைச்சாலும் சரி சந்திரா மட்டும் என் மேல சந்தேகப்படவே மாட்டாரு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பூமி தான் வராங்க. பூமி வந்து கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, எங்க அப்பாக்கு உங்க மேல சந்தேகம் வராதா? சரி கவலைப்படாதீங்க, அந்த ஏசிபி சார் கிட்ட பேசினதே நான் தான், அந்த கேஸை மேல எடுத்துட்டு போக சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாம அங்க கடிச்ச எலும்பு துண்டு எங்க அம்மாவோட எலும்பு துண்டு தான், எங்க அம்மாவோட பாடி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் தான் கொடுத்தேன். பாரு அபூர்வா, நீ எந்த ஆதாரத்தை அழிச்சாலும் சரி கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு ஒரு நாள் தண்டனை அனுபவிக்க தான் போற, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட கையாலேயே உன் கதையை முடிக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும், அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பேச இதை கேட்டுட்டு அபூர்வா சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்றுட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருப்ப, இங்க பாரு பூமி, நான் சொல்றது கேளு, உங்க அப்பாக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் வந்து என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு, ஆனா அந்த இடத்துல நான் கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்துற மாதிரி டிராமா பண்ணி உங்க அப்பாவை நம்ப வச்சுட்டேன், அவரே என்ன நம்பினதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற, அவரு என் மேல வச்சிருக்கிற காதல், அவரோட காதல் அந்த அளவுக்கு ஆழமானது, நீ
கூட சொல்லிட்டு இருப்பியே ககன் பூமி இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பியே, அதே மாதிரிதான் இந்த சந்திராவையும் அபூர்வாவையும் உன்னால பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பூமி சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, கூடிய சீக்கிரம் என்னோட அம்மாவோட மறந்ததுக்கு பின்னாடி நீ தான் இருக்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் நிரூபிச்சு உன்னையே என்னோட அப்பாவையும் பிரிச்சு கீழே தள்ளி அடியோட அழிக்கிற வரைக்கும் இந்த பூமி அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசுறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம அபூர்வாவுக்கு கை கால்லாம் உதறதுன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நட்சத்திரம் சொல்றாங்க, என்ன மம்மி இவ இப்படி பேசிட்டு போறா, அப்பா மட்டும் உங்களை இந்த மாதிரி பண்ணாருன்னா என்ன மம்மி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது அபூர்வா வந்து கோபப்பட்டு, நீ கொஞ்ச நேரம் வாங்கி மூடிடி, அதெல்லாம் நான் நடத்த விட்டுருவேன், நான் சொல்லு பாப்போம் இந்த பூமி என்னதான் பண்றா அப்படின்ட்டு பாட்டுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் அபூர்வா வந்து தைரியமா பேசினாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமா நடங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ககனை பாக்குறதுக்காக பூமி வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து நம்ம பூமியை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பூமி சொல்றாங்க, இங்க பாரு பூரி, நான் வராம வேற யார் வருவா, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, எங்க ககன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா பூமி ககனை பார்க்க, ககன் பூமியை பார்க்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனலா பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பூமியை விட மனசே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ககனுக்கு. அப்ப எதுக்கு ககன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பாருங்க ககன், நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த டான்ஸ் அகாடமியை ஓபன் பண்ணோம், அது மட்டும் இல்லாம இது எங்க அம்மாவோட கனவு, இந்த சுனந்தா தேவி இருக்காங்கல்ல அவங்க நம்ம டான்ஸ் கிளாஸை மேல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் கேக்குறாங்க. நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து சைன் போடுறதா அதுக்கு அப்புறம் கிடைக்கும், அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாருங்க ககன் நம்மளோட டான்ஸ் கிளாஸ் மேல மேல போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ககனும் சரி பூமி அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. ஆனா இந்த அபூர்வா இருக்காங்க பாருங்க, இந்த பூமி ககன் இவங்க ரெண்டு பேரையும் அடியோட பிரிக்கணும், அப்பதான் இந்த பூமி நம்ம வழியில குறுக்கிட மாட்டா, அப்படி மட்டும் இல்லைன்னா இவ நம்ம வழியில குறுக்கிட்டு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பா, இந்த உலகத்துல இருந்தா அடையாளம் தெரியாமலே அழிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அபூர்வா. அப்பதான் சந்திரா வராங்க, என்னமாமா நீங்க பாட்டுக்கு போறீங்க, பூமி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, தாரா ககன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கா. உடனே சந்திரா சொல்றாங்க, இது ஏற்கனவே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம தாரா கிட்ட போன்ல பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ மனசுல ககன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அபூர்வா கேக்குறாங்க, அப்ப இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மாமா, பூமியை கட்டுப்படுத்தி வைக்காம நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு யாருக்கு பிரச்சனை வரும், நம்மளுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா சந்திராவை தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப வந்து சந்திரா வந்து பூமியை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாரு பூமி, அந்த ககன் உன்னோட வாழ்க்கையில இல்லவே இல்ல, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை அவங்கிட்ட அவமானப்பட்டு இந்த வீட்டுக்கு வருவ சொல்லு, அது மட்டும் இல்லாம அந்த தாராவையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டல, அவன் அந்த தாராவையே கல்யாணம் பண்ணிக்கட்டும், அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பூமியை வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் ககன் வீட்டுல இருந்து தான் துரத்தி இருக்காரு, ஆனா அவர் மனசுல இருந்து என்ன துரத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா மனசார ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அபூர்வா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நீ என்ன அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே அழிச்சிட்டு இருக்க. பூமி சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் கூட நடக்காது, கண்டிப்பா எங்க அப்பாக்கு நீ பண்ண எல்லா விஷயமும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரிய வரதா போகுது, அப்ப உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அபூர்வாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேற சந்திராக்கு மட்டும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற என்ன ஆகும், சந்திரா நம்மள வீட்டை விட்டு துரத்துருவாரு, அப்புறம் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க வேண்டியதான், இதுதான் என்னோட நிலைமையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இதெல்லாம் நினைச்சு நம்ம பூமி சிரிக்கிறாங்க. என்ன யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா, நினைக்கும் போது பயமா இருக்கா, கண்டிப்பா வெயிட் பண்ணி பாரு, நடக்கும் போது அப்ப தெரியும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ மாட்டதான் போற, அப்ப நீ நினைச்சு பார்த்து பத்தியா அதெல்லாம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை அரண்ட போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். பூமி உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, என்ன மம்மி எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு, இந்த பூமி சொல்லிட்டு போறதை பார்த்தா கண்டிப்பா அவ சொல்றதெல்லாம் சாதிச்சு காமிச்சிருவா போலயே, அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத நட்சத்திரா, அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பூமிக்கு வேற வழியே இல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த அபூர்வா தான் குற்றவாளி அப்படின்றத நிரூபிச்சே ஆகணும், இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே தலைகீழ போய் முடிஞ்சிடும். சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பூமி என்ன பண்றாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.